இந்த ஹிட்னா ஆடியோ புக்ஸ் தான் நிறைய இருக்குல்ல, ஏன்னா நிறைய புக்ஸ் இருக்கும். கண்டிப்பா அது எனக்கு புக்கை கையில் பிடிச்சி விஷுவலாக பார்த்து படிக்கும்போது தான் அதுக்குள்ளே போக முடியுது. ஆடியோ கால் கேட்கும்போது கஷ்டமாக இருக்கு. கஷ்டமாக இருக்கு. கரெக்டு தான். இப்போ நம்ம வந்து நிறைய ஆடியோ புக்ஸ் வந்துருச்சு, சோஷியல் மீடியாவில் நிறைய நல்ல கண்டென்ட் இருக்குது, நம்மளால வந்து கேட்க முடியுது, நல்லா ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. பட் என்னதான் இருந்தாலும் நம்ம கையில் புக்கை வச்சு படிக்கிறதுன்றது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம ஸ்பூனில் சாப்பிட்றதும் கையில் சாப்பிட்றதும் எப்படி அந்த மாதிரி தான். சரி, ஒரு புக்குன்றது வந்து படிக்கிறது நல்ல விஷயம். பல புக்ஸ் பல கேட்டகரிஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ ஒரு தேர்தல், லைஃப்க்கான பாசிட்டிவான விஷயங்கள், இலக்கியங்கள், இதெல்லாம் போக அழகான நாவல், சிறுகதைகள், நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம படிக்கிறதுக்கு. ஸோ எவ்வளோ படிக்கிறோமோ வரி வளரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து முடிவே கிடையாது, கடைசி வரைக்கும் படிக்கிற ஆட்கள் இருக்காங்க. ஸோ இதை பற்றி நிறைய பேர் நிறைய பாசிட்டிவ் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. நம்ம சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது, ஓகேவா? ஆனால் எல்லா புக்குமே ஒரு படிக்கும்போது நம்மளுக்கு ஒரு சேஞ்சை ஏற்படுத்தும்ன்றது உண்மைதான். ஒரு சிறந்த புக் அப்படின்றது வந்து நம்ம படித்து முடிக்கும்போது நம்மளுக்குள்ள அது ஒரு மாற்றத்தை, நம்மளுக்குள்ள ஒரு விஷயத்தை வந்து விதைக்கும், ஒரு சேஞ்சை க்ரியேட் பண்ணணும், அதுக்கு ஒரு இம்பேக்ட் வந்து வரணும். படம் பார்க்கணும்ல, படம் பார்த்துட்டு நம்ம ஜாலியாக வருதும். அது வந்து ஒரு சில பேர் சில படம்லாம் பார்த்துட்டு ஒரு நாளாக 2 நாள் யோசிச்சுட்டே இருப்பாங்க, அப்படின்னு வெளியே வருது. அதே மாதிரி தான் ஒரு புக்கும். நம்ம ஆடியோ கேட்குறது அவ்வளோ தூரம் உள்ளே போக முடியுமா அப்படின்னு தெரியாது. பட் ஆனால் ஒரு புக்கை வந்து நம்ம கையில் எடுத்து படிக்கும்போது ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரசித்து நம்ம அதுக்குள்ளே வந்து நம்மளுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டியில், ஓன் வேர்ல்டுக்குள்ளே நம்ம வந்து ட்ராவல் பண்ணுவோம். ஸோ அது நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஒரு புக்கை கையில் வச்சு படிக்கிறது அப்படின்றது. புக்கு வந்து ஒரு டூல், ஓகேவா? தேடுதல் உனக்குள்ளே இருக்கணும், முதல்ல மாற்றம் உனக்குள்ளே நிகழணும். அதுக்கு இந்த டூல் வந்து சப்போர்ட் பண்ணும், ஓகேவா? புக் படிச்சு எல்லாமே மாறிடாது. ஒரு புக்கோட பாதிப்பு வந்து ஒரு 10% ஒரு 20% கண்டிப்பாக இருக்கும். ஆனால் உண்மையான மாற்றம் நம்மளுக்குள்ள நிகழும். அதுக்கான தேடுதலுக்கு, அதுக்கான ஜேர்னிக்கு வந்து இந்த புக் வந்து சிறந்த வகையில் ஒரு டூலாக எப்பவும் இருக்கும். அதனால தான் இன்னும் தேடிட்டே இருக்காங்க, இன்னும் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ரசிக்கிறாங்க, புக்ஸ் இன்னும் படிச்சுட்டே இருக்காங்க. ஓகேவா? சரியா?